இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வாங்கி போட்டு பேசாமல் பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட் ஆவரேஜாக ஒரு 15-20% கிடைக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 35% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் உங்களுக்கு 8%. சார், இப்போ ஃபுல் டைம் ஒருத்தவங்க ஜாப் நோக்கி போகிறாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்குமா, இல்லைனா அவங்க வந்து பார்ட் டைமில் ட்ரேடிங் பண்ணுறது வந்து சூட்டபுளாக இருக்குமா சார்? இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியும் நான் லாஸ் ஆகிறேன் அப்படின்னா, ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ட்ரேடிங் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியுமா, அப்படி பண்ணால் என்னென்ன சிக்கல்கள் வரும், அப்படி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடர் சுப்ராம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், இப்போ ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் ரெண்டுமே பண்ணணும்னு. ஆனால் ஒரு பர்சனால் இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா சார்? தாராளமாக பண்ணலாம். ரெண்டுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நிலத்தை வாங்கி போட்டு ரொம்ப காலமாக அப்புறம் அதில் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி. இப்போ ட்ரேடிங்கிறது நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி மந்த் டு மந்த் ஏர்ன் பண்ணுற மாதிரியோ இல்லை வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணுற மாதிரியோங்கிறத ட்ரேடிங்கை வச்சுக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. தேவைப்படும் போது மாத்திரம் அதை யூஸ் பண்ணி அதை நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வந்தால் போதும். பட் ட்ரேடிங்கிறது நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் இதை பொறுத்து இன்ட்ராடே ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா, இதெல்லாம் வச்சு மாறுபடும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராடே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஸோ அதே ஒரு பொசிஷன் ட்ரேடிங் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக இருக்கலாம். ஸோ அதை ப்ளட்ஜ் பண்ணி அதில் உள்ள மார்ஜினை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரெண்டையும் பண்ணுறது சிறப்பு தான். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ட்ரேடிங்கை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதாவது மார்க்கெட் இறங்கும்போது அதை காப்பாற்றுறதுக்காக ட்ரேடிங் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ இது ரெண்டுத்துக்கான மைண்ட் செட்டுமே வேறுபடும்ல சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரேடிங்கில் ஒரு நாள் நம்ம குவிக்காக டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பார்த்து வச்சுட்டு ஓகேப்பா போகிற போக்கில் போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம்னு இருக்கும். இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸை எப்படி சார் வளர்த்துக்கிறது? கண்டிப்பாக. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வாங்கி போட்டு பேசாமல் பொறுமையாக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான குவாலிட்டி பொறுமையாக இருக்கிறது. அதே இது ட்ரேடிங்னா நீங்கள் சரியான நேரத்தில் டக்குன்னு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். அதனால் ரெண்டையும் பண்ணுறது நம்ம 2 துருவங்கள் மாதிரி தான். ஆனால் அதை தனித்தனியாக பிரித்து கையாண்டால் கட்டாயமாக கையாளலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ அது இன்வெஸ்ட்மெண்ட் வளரும். ட்ரேடிங்க்கு அதோட எக்ஸ்பைரி டைம், அதோட ஆயுள் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் அடிக்கடி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிரித்து தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை, பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. ட்ரேடிங்காக பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும். ஸோ தனித்தனி ரூட்டாக பார்க்கணுன்றது. ஆனால் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரேடிங்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது கேபிட்டல் கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஸ்டாக்ஸ் நிறையா வாங்கி போட்டோம், இல்லை ஒரு ETF நிறையா வாங்கி போட்டோம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதை ப்ளட்ஜ் பண்ணி அதில் உள்ள கிடைக்கிற மார்ஜினை வச்சு ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரே அக்கௌண்ட்டில் ரெண்டையும் பண்ணுறது தான் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுறதா நீங்கள் ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரம் வளர்க்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கில் சம்பாதிச்சு அகைன் அந்த கேபிட்டலில் அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு அகைன் நீங்கள் ஷேர்ஸையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இன்னும் அதிகமான யூனிட்ஸ் வாங்கலாம். ஸோ அதனால் ரெண்டையும் ஒரே அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணுறது மிக சிறப்பு. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ளெட்ஜிங் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ ப்ளெட்ஜிங் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லைனா வந்து சில பேர் வந்து 2 அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களா, ட்ரேடிங் தனி இன்வெஸ்ட்மெண்ட் தனி, அது மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்குமா சார்? இல்லை, ப்ளட்ஜ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது சும்மா தானே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் எஃபிஷியன்சி, அதிலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் அதிகமான பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சிரமம்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிவு, ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிருந்தால் அந்த ரிஸ்க் இல்லை. ஸோ அதுலேயும் நீங்கள் சம்பாதிச்சது அகைன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மாற்றலாம். ஸோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிக வேகமாக குறுகிய காலத்தில் வளர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னைய பொறுத்த மட்டும்
இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரேடிங்க்கு கொண்டாந்து அந்த கேபிட்டலில் ப்ளட்ஜ் பண்ணி நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக 50% நீங்கள் கேஷ் காம்பனண்ட் கொடுத்து ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ணி ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் மாதத்துக்கு ஒரு 2% அந்த மாதிரி வந்தால் இதில் ஒரு 24% கிடைக்கும். மார்க்கெட் ஆவரேஜாக ஒரு 15-20% கிடைக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 35% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் உங்களுக்கு 8%, 9% தான் வட்டி வரும். ஸோ இது 35%ங்கிறது காம்பவுண்டிங்கில் உங்களோட பணம் ரொம்ப சீக்கிரமாக வளரும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது என்னுடைய பார்வையில் சிறந்தது அப்படின்னு நான் கருதுகிறேன். ஓகே சார். சார் இப்போ அதிக ரிட்டர்ன் இருந்தால் அதிக ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிளட்ஜிங் மூலயமா இப்படி பண்ணலாம், ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டில் வளரும்னு சொன்னீங்க. ஆனால் இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? அதான் நான் சொன்ன மாதிரி அந்த இதை ப்ளட்ஜ் பண்ணி நம்ம பண்ணும்போது அது நஷ்டமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை சரியாக கையாளவில்லை என்றால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் சம்பாதிக்க ஒரு 15% நீங்கள் இதில் விட்டுட்டிங்கன்னா நெட்டு உங்களுக்கு ஒன்றுமே கெயின் இருக்காது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை, பட் இருந்தாலும் அந்த வளர்ச்சி தடைப்படும். அந்த 15% வளர்ச்சி இந்த நஷ்டம் உங்களை அதை சாப்பிட்ரும். ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம கையாளும் போது, ட்ரேடிங்கை கையாளும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மேலே மாதம் நீங்கள் 2% அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இதில் பெரிய ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான், அதை கூட நீங்கள் முன்னாலேயே அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டா அந்த ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் எதுவுமே அதை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பற்றின தெளிவு இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணலாம். ரொம்ப வேகமாக முதல் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன். நானும் அப்படி தான் பண்ணுறேன். என்னுடைய கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ப்ளட்ஜ் பண்ணுறேன். கேஷ் ஈக்குவலண்ட்டாக கோல்டு பாண்ட் இருக்குது. ஸோ அதை கேஷ் ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ என் கையிலேருந்து காசு போட தேவையில்லை ட்ரேடிங்கு. ஸோ இதுலேருந்து 20% 30% நான் சம்பாதிக்கிறேன். அது ஒரு 15-20% வரும்னா வருஷத்துக்கு 50%, ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகுது. ஸோ இது சிறப்பு இல்லையா? இந்த ரிட்டர்ன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது, எந்த தொழிலையுமே கிடைக்காது. ஸோ அதனால் பண்ணுறது சிறப்பு. சார் இப்போ பிளட்ஜிங் பண்ணால் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், இவ்வளோ % வருது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அதோட டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகிற வாய்ப்புமே இருக்குது, ஃபுல் கேபிட்டலும் எரோட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக. இப்போ அங்கே உங்களுக்கு சரியான டைம் இல்லை போதிய அறிவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை நிப்பாட்டிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வளரட்டும்னு விடலாம். இன்னொன்று இதை லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். அந்த கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், சப்போஸ் மார்க்கெட் ஒரு டவுன் அப்படின்னு தெரியுது, ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்சு ஒரு பேர் மார்க்கெட் வருதுன்னு எல்லோரும் பேசுகிறாங்க, நார்மலாகவே ப்ரைஸ் ஆக்ஷனில் அது தெரியுதுன்னா அதை ஒன்லி ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு மாத்திரம் அந்த மார்ஜினை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுலாம். ஸோ மார்க்கெட் இறங்கும்போது அந்த ஹெட்ஜ் உங்களுக்கு அந்த 100 ரூபா லாஸ்னால் அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா அந்த ஹெட்ஜில் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறதில்லனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது. மார்க்கெட் இறங்கும்போது தான் அதை கவனிக்கிறது இல்லை. மார்க்கெட் இறங்கும்போது ஒரு ஹெட்ஜ் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் தி மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லாஸ் நம்மளுக்கு ரெக்கவர் ஆகும். அதை ஆவரேஜ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படி விட்றது தப்பு. ஸோ அட்லீஸ்ட் அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரேடிங்கை யூஸ் பண்ணலாம். இல்லை அதை முழு நேரமாக இந்த மாதிரி மார்ஜின் வாங்கி அதிலிருந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு போதிய அறிவை நம்ம நிறைய கற்றுக்கிட்டு அதை பண்ணுனா இதை சிறப்பாக பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தோடைய அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்லை பொறுத்து தான் இது. ஆனால் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். சார் இப்போ ட்ரேடிங்கில் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான், இப்போ குயிக்காக நம்ம டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி லாஸும் இருக்கும், கெயினும் இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த மைண்ட் செட்லேயே நம்மளுக்கு பார்த்தா லாஸ் வந்துட்டே இருக்கே அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு சில டைமில் மைண்ட் செட் போகல சார். எப்படியோ லாஸ் ஆக போகுது வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேனிக் செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன இறக்கங்களுக்கு, இல்லை ஈவன் பெரிய ஒரு 15% இறக்கங்களுக்கு கவலைப்படக்கூடாது. அதுதான். ஏன்னா எப்படினாலும் 0 ஆக போகிறதில்ல. நிஃப்டி இப்படியும் மேலே தான் வருஷம் மேலே தான் போய்கிட்டு இருக்க போகுது. மேபி அது ஒரு 18 மாதம் 20 மாதம் எந்த ஒரு ஃபாலுமே அவ்வளோதான் சஸ்டெயின் ஆகிருக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தா. அதுக்கப்புறம் மார்க்கெட் மெதுவாக ஏற ஆரம்பிச்சிடும். என்ன உங்களுக்கு அந்த மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ், நோஷனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. புக் பண்ணால் தான் லாஸ், புக் பண்ணிட்டா அது நோஷனல் லாஸ். ஸோ அதை பார்க்கும்போது சில பேர் அதை பேனிக் ஆகி லோவில் விற்றுருவாங்க, அந்த கேபிட்டலில் போட்டு இருக்கிறது போதும்னு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அவங்க வாங்கினதுக்கு மேலே ஏறி நிறைய பணம் கொடுக்கும், அதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இது பொறுமையாக இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப. இல்லை எனக்கு ட்ரேடிங் சரிப்பட்டு வரல, என்னோடய சைக்காலஜி ஒத்துழைலைன்னா அதை அப்படியே விட்டுறது நல்லது. அட்லீஸ்ட் ஹெட்ஜ் மாத்திரம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணிவிட்டு அதை விட்டுறது ரொம்ப நல்லது.
ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ட்ரேடிங் ஒத்து வரலப்பா, அந்த சைக்காலஜி செட் ஆகலைன்னு. இப்போ உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க, ஓகே எனக்கு அமௌண்ட் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ட்ரேடிங் பண்ணலாம், 2 ஆப்ஷன் இருக்கிறப்போ எனக்கு பர்சனலாக எது செட் ஆகுன்றது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரிஸ்க் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. சின்ன லாஸை பார்த்தாலே பயம் வரும் அவங்களுக்கு. ஓகே. ஆனால் சில பேருக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், அவர் எனக்கு தெரிஞ்சவர் இதெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு, நான் இதில் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், இது 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 வந்து என்னுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். அது கூட எதுவுமே தெரியாமல் ட்ரை பண்ணக்கூடாது. அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ், இப்போ ட்ரேடிங்னா மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் இல்லை, ஈவன் ஸ்டாக்ஸை கூட ட்ரேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸில் வர்ற ரிட்டர்ன்ஸ் அதில் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதில் நிறைய பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த போதிய நுணுக்கம் இருக்கணும், மார்க்கெட்டை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். ஓகே சார். சார் இப்போ ஃபுல் டைம் ஒருத்தவங்க ஜாப் நோக்கி போகிறாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்குமா, இல்லைனா அவங்க வந்து பார்ட் டைமில் ட்ரேடிங் பண்ணுறது வந்து சூட்டபுளாக இருக்குமா சார்? இது ரொம்ப அதாவது அகைன் அந்த ட்ரேடிங் வந்து அவங்க இன்ட்ராடே பண்ணுறாங்களா இல்லை பொசிஷன் பண்ணுறாங்களா? இன்ட்ராடேல கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஜாபோ இல்லை ஒரு பிஸ்னஸோ பார்த்தா அவங்களோட டைம் அதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ இன்ட்ராடே பண்ணுறதுங்கிறது ரூல்ட் அவுட்டு. ஆனால் ஒரு பொசிஷனாக பண்ணலாம். பொசிஷனாக இந்த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிசம்பரில் கிட்டத்தட்ட 12 மந்த்ஸு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு ஆயுள் காலம் 12 மந்த்ஸ். வீக்லியோ மந்த்லியோனா ரொம்ப ஷார்ட்டாக வந்துடும், அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றி ஒரு புரிதல், ஸோ எப்போ மார்க்கெட் சைக்கிளை பற்றி ஒரு புரிதல் இருந்து எப்போ மார்க்கெட் மேலே போகுது எப்போ இறங்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் அந்த லாங் டேட்டட் ஆப்ஷன்ஸை அவங்க ட்ரேட் பண்ணலாம். அதுவும் இதுக்கு ஈக்குவலாக நிறைய பணம் கொடுக்கும். ஆனால் நிறைய பேர் ஏன் அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு அப்பப்போ மணி வேணுங்கிற ஒரு பொறுமை இல்லாத ஒரு இது. அதனால் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸு ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால், அவங்களுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு ஆசைப்பட்டால், இந்த லாங் டேட் லீப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த லாங் டேட்டட் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக அவங்க ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது, இன்னும் சேஃப் கூட. அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அது மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த டைம். ஸோ அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். மேலும் இதிலேயே வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிட்டாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு கவரேஜ் மாதிரி இருக்கும். ஃபார் சப்போஸ் கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது, மார்க்கெட்ஸ் திடீர்னு சரியும் போது அந்த புட் ஆப்ஷன் வந்து அந்த லாஸை மோரார்லெஸ் ஒரு 60-70% லாஸ் இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரேடிங் மாதிரி தான். ஸோ அட்லீஸ்ட் அதை அவங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லைன்னா நார்மலாக அது வளரப்போகுது, இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வேஸ்ட் ஆக போகுது. பட் ஆனால் ஒவ்வொரு முதல் வருஷம் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கையிலேருந்து அந்த முதல்லேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது சம்பாதிச்சிடும் உங்கள் முதல். ஸோ அந்த சம்பாதிச்சத்தில் ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் இன்சூரன்ஸாக ஒவ்வொரு வருஷமாக அப்படியே கட்டிக்கிட்டே போனால் உங்களுக்கு அதோட இது தெரியாது, வலி தெரியாது. அந்த நம்ம வேஸ்ட்டாக போதே, இந்த பணம் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வேஸ்ட்டாக போதேங்கிற ஒரு இது இருக்காது. ஏன்னா நீங்கள் லாபத்தில் இருந்து தானே கட்டுறீங்க. ஸோ அதனால் ஒரு முதல் வருஷம் மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் லாபத்து வந்தது, ஒரு 10 லட்சம் லாபம் வந்தது, ஒரு 2 லட்சம் நான் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஒன்றும் பெருசாக பெயினாக தெரியாது. ஸோ அப்படி பண்ணலாம். சார் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகுது நம்மளால் பார்க்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியாது பார்க்க முடியுது. அது எதனால நினைக்கிறீங்க சார்? பொதுவாக தான் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் கூட நான் பேசியிருப்பேன். மார்க்கெட் சைக்கிளை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். மார்க்கெட் எப்போல்லாம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு 20% ஆஃப் த டைம் தான் நடக்கும். அப்படின்னா என்னென்னா ப்ரைஸ் வேகமாக மூவ் ஆகும். அந்த 20% ஆஃப் த டைம் தான் அந்த ப்ரைஸ் வேகமாக நகரும். மித்த 80% ஆஃப் த டைம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ளேயே அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவங்க அதை பற்றி புரிதல் இருக்குன்னா அதை மாதிரி அது ட்ரேட் ஆனப்போ அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால் வரும், திருப்பி அகைன் அந்த இடத்துல நிற்கும், திருப்பி அகைன் மேலே போகும். ஸோ இது வந்து மார்க்கெட் சைக்கிள். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 18 months 20 months கீழே வரும், ஒரு 10-15% கீழே வரும், அதுக்கு அடுத்த வருஷம் 40% மேலே போகும். ஸோ இதை வந்து ஏற்கனவே ஒரு 20 வருஷமாக நீங்கள் அந்த சார்ட் பேட்டர்ன் பார்த்தா, அந்த பிள்ளை நகர்வை பார்த்தா அப்படி தான் நடந்துருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து இதில் நல்லா ஜெயிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 18 months மார்க்கெட் கீழே வந்து இப்போ நல்லா மேலே வர்ற இடத்துல இருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸை புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறவங்களாம் இருந்தாலும் சரி, இது சரியான டைம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க இந்த இன்வெஸ்டர்ஸு,
இப்போ அக்டோபர் 2024 மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது. அப்போ பீக் நல்ல பணம் நல்ல ப்ராஃபிட்டோடு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து கிட்டத்தட்ட 20 மாதம் மார்க்கெட்டு கீழே வந்தது, இப்போ மார்ச் எண்டு வரைக்கும். ஸோ அந்த லாஸை பார்த்துட்டு இப்போ இந்த ஒரு ஏப்ரலில் நல்ல மார்க்கெட் மேலே வந்துச்சு, எப்போ லாஸ் எனக்கு குறைஞ்சிச்சு போதுன்னு சொல்லி இப்போ புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இனிமேல் தான் மார்க்கெட் 40% மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தான் லாஸ் ஆகுறது அவங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியும் நான் லாஸ் ஆகிறேன் அப்படின்னா இந்த சைக்கிளுக்கு ஆப்போசிட்டாக அவங்க இருப்பாங்க. மேலே போகும்போது வாங்குவாங்க, மார்க்கெட் மேலே போயிடுச்சுனோடனே எல்லாருக்கும் நிறைய லாபம் அப்படின்னு பார்த்தோன்னே அங்கே வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஸோ அவங்க அந்த லாஸை பார்த்து பயந்து திருப்பி மேலே ஏறும்போது இப்படி ஆப்போசிட்டாக அந்த சைக்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இதில் மாட்டிப்பாங்க. அவங்க தான் தோகுறது. ஸோ இதை சைக்கிளை புரிஞ்சிட்டு அதுபடி ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். இப்போ மார்க்கெட் என்ன புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா, மந்த்லியில் வீக்லியில் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அப்படியே டெய்லியில் எப்படி இருக்குது, ஸோ அதை டீகோட் பண்ணி அப்புறம் அவரில் இப்படி இருக்கலாம். இதை புரிஞ்சவங்க எல்லாத்துலேயுமே, அது இன்ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, வாய்ப்பு. ஏதோ ஒன்று போட்டோம், ஒரு சூதாட்ட மனப்பான்மையில் ஏதோ ஒன்று பெட் கட்டணும், இது அப்பூவா தலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அந்த மார்க்கெட் அணுகுனா கண்டிப்பாக தோல்வி தான். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் தோக்குறதுக்கு இது ஒரு ரீசன். அதை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாதது தான். ஓகே, அப்படி இருந்தால் ரெண்டு ஈவன் ட்ரேடர்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி நல்லா பணம் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து ஒரு 20 மந்த்ஸ்க்கு டவுன்லேயே இருந்துச்சு, இப்போ ஒரு பூஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ட்ரேடர்ஸ்க்கு எப்படின்னா, ஓகே இது வரைக்குமே போதும், நான் க்ரீடாக விரும்பலை, இந்த ஓரளவுக்கு மார்க்கெட் அப்பில் போச்சா ஓகேன்ற மாதிரி வந்துருவாங்க. ஆனால் எப்படி சார் கண்டுபிடிங்க க்ரீட் விசஸ் இல்லை கரெக்டாக தான் நம்மளுக்கு வருதுன்றதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அதான் அந்த மார்க்கெட் சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டா எப்போ அந்த ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகும், அந்த சமயத்தில் நம்ம உள்ளே இருந்தால் நிறைய பணம் பண்ணலாங்கிறது வந்து இருக்கணும். அதை புரியாமல் இருக்கும்போது தான் இதுக்கு எனக்கு இப்போ போட்ட பணத்தை வந்து 10% வந்துருச்சு எனக்கு போதும் அப்படின்னு வெளியில் வந்துட்டா அந்த முழு நகர்வை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த நாலேஜ் இருந்தால் தான் மேக்ஸிமம் அதை கூட ட்ராவல் பண்ணி அதிகமாக மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும். ஸோ அது நிறைய பேர் அதை புரியாமல் தான் கொஞ்சம் பணம் கிடச்சா வந்துடுறாங்க, கொஞ்சம் லாஸ் வந்தால் வந்துடுறாங்க. ஸோ அது அப்படி சைக்கிளுக்கு ஆப்போசிட்டாகவே அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த புரிதலை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும்போது கண்டிப்பாக இதில் நிறைய பணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். புரிதல் வேணும் முக்கியமாக. தேங்க்யூ சார். அந்த புரிதல் பற்றியும் சரி, அதே மாதிரி இந்த பேஷன்ஸ் எப்படி வளர்த்துக்கணும், மைண்ட் செட் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ரெண்டுமே எப்படி சேர்ந்து பண்ணலான்றத நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.